வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ. நம்ம இப்போ தருமபுரி மாவட்டம் மஞ்சவாடி கணவாய் பகுதியை தாண்டி, அதாவது சேலத்திலிருந்து அந்த அரூர் போகிற அந்த 4 வழிச்சாலை இருக்கு இல்லைங்களா, அந்த வழித்தடம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நான் இப்போ இருக்கிற இடம் மஞ்சவாடியிலேருந்து இது வரைக்கும் ஒரு 2 வழிச்சாலையாக போட்டுக்கிறாங்க. இங்கேருந்து தான் 4 வழிச்சாலையாக போட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, இதில் தான் ஆரம்பிக்குது. நடுவில் டிவைடர் பண்ணி இங்கேருந்து அந்த பள்ளிப்பட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அது வரைக்கும் 4 வழிச்சாலையாக மாற்றிட்டாங்க. அந்த பதிவு தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு அழகான காலை வேளையில் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு அழகான சூழல். ரொம்ப வெயிலும் இல்லை, மழையும் இல்லை. அப்படியே ஒரு மிதமான ஒரு வெளிச்சம் தெரிஞ்ச அந்த நேரத்தில் அப்படியே என் வண்டியை எடுத்துக்கிட்டு நேராக அந்த அரூர் சாலை கிட்டத்தட்ட புதுப்பிக்கப்பட்டு, அதாவது 4 வழி அகலப்பாதையாக மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட முழுசாகவே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மஞ்சவாடி முதல் பள்ளிப்பட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு 16 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இந்த சாலையை 4 வழிச்சாலையாக மாற்றிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலத்தில் இருந்து அயோத்தியாப்பட்டினம், மஞ்சவாடி, அரூர், ஊத்தங்கரை, திருப்பத்தூர், வாணியம்பாடி வரைக்கும் இந்த சாலை கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி பள்ளிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அதாவது அந்த பாப்பிரெட்டிப்பட்டி பிரிவு ரோடை தாண்டி அந்த இடத்துல இருந்து வாணியம்பாடி அந்த பெங்களூர் சென்னை ஹைவே இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் 4 வழிச்சாலையாக முதல் கட்டமாக மாற்றினாங்க. அதற்கு அடுத்ததாக அந்த பள்ளிப்பட்டி அப்படின்ற இடத்துல இருந்து இந்த மஞ்சவாடி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட 16 கிலோமீட்டர் தூரத்தை 4 வழிச்சாலையாக மாற்றிவிட்டார்கள். இப்பொழுது நம்ம இந்த இருக்கிற இடம் தெரியுங்களா, இது வந்து இதுக்கு முன்னாடி பயணித்தவர்களுக்கு தெரியும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மேடாக இருக்கும். அதான் அந்த மண் உருவங்கள்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இடதுபுறம் வலதுபுறம். அந்த மேலே இருக்கிற மரம் அளவுக்கு ரோடு மேலே ஏறி கீழே இறங்கும். அதே போல் எதிரில் வர்ற வண்டிகளுடைய பார்வை வந்து நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். 2 வழி பாதையாக பழைய பாதையில் இப்பொழுது அந்த மேடுகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு சாலையை வந்து சமன் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் விரைவாகவும், அதாவது வேகமாகவும் போகலாம். ரெண்டாவது எதிரில் வர்ற வாகனங்களும் தெரியுது. இங்கேயே 4 வழிச்சாலை போட்டதுனால எளிமையாக இந்த இடத்த கடந்து செல்வதற்கு இது உதவுது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மஞ்சவாடி முதல் பள்ளிப்பட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 16 கிலோமீட்டர் சாலையை 4 வழிச்சாலையாக போட்டு முடித்து விட்டார்கள். அதே போல் பாப்பிரெட்டிப்பட்டி பிரிவு ரோடை தாண்டி அந்த பள்ளிப்பட்டிலாம் தாண்டி நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு டோல்கேட் இருக்குது. அந்த டோல்கேட்டும் இப்பொழுது வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இந்த சாலை முழுவதும் முடிஞ்ச அப்படின்னா அப்போ வந்து டோல்கேட்டில் வந்து கட்டணம் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த டோல்கேட்டும் வேலை செய்யுது. அதே மாதிரி அந்த வாணியம்பாடி பக்கத்துலேயும் ஒரு டோல்கேட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், மொத்தத்தில் இது மஞ்சவாடியிலேருந்து வாணியம்பாடி அந்த சென்னை பெங்களூர் ஹைவேல ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 டோல்கேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நிறையா செலவுகள், ஏன்னா டோல்கேட்டுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு வந்து பயன்படும். பார்க்கிங்க்கு பயன்படும். கழிவறை வசதி வந்து அங்கே இருக்கும். இலவச கழிவறை வசதிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். டோல்கேட்டில் ஆம்புலன்ஸ் இருக்கும். அவசர காலத்தில் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த ஹைவேல போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வண்டி நின்றுட்டாலோ, பிரேக் டவுன் ஆகிட்டாலோ, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனாலோ அந்த டோல்கேட்டில் வந்து நம்ம அந்த வண்டி, அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அவசரத்துக்கு இழுத்துட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான வண்டி அங்கே இருக்கும். அவங்க வந்து அது இலவச சேவையாகவே வந்து டோல்கேட்டில் நமக்கு கொடுக்கணும். டோல்கேட்டில் வந்து வாங்குகிற காசு வந்து ரோட்டில் பயணிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல மக்களுடைய தேவைகளுக்காகவும் டோல்கேட்டில் வந்து பணம் வந்து வசூலிக்கப்படுது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு இந்த டோல்கேட்டில் பணம் எதற்கெல்லாம் வசூல் பண்ணுறாங்க, அதாவது வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி காரணங்கள் ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா உங்கள் கருத்து பெட்டியில் நீங்கள் வந்து மறக்காமல் தெரிஞ்சுட்டு போங்க. மக்களே, நம்ம இந்த மஞ்சவாடி இந்த பகுதி கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உழவு சார்ந்த பணிகள் அதிகமாக நடந்து வந்திருக்கக்கூடிய பகுதிகள் தான். உழவு பொருட்களை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த சாலை கண்டிப்பாக பயன்படும். அதே மாதிரி இது நிறைய கிராம பகுதிகள் அதிகமாக இருக்கிறதுனால பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த 4 வழி அகலப்பாதையானது எளிமையாக நேரத்துக்கு கொண்டு போயிட்டு நேரத்துக்கு திரும்பி வர்றதுக்கு இது வந்து பயன்படும். அதே போல் இந்த பகுதியானது வந்து பார்த்திங்கன்னா
ஃபுல்லாகவே உழவு பணி இருக்கிறதுனால அதிகப்படியான வண்டிகள் வந்து இந்த வழியில் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கும் வந்து இது பயன்படும். பெரும்பாலும் இங்கே உழவு செய்யக்கூடிய வண்டி பொருட்களை இங்கேருந்து வெளியூர்களுக்கு செல்லு போக பெரிய பெரிய வண்டிகள், லாரி, இதர சின்ன கனரக வண்டிகள்லாம் வரும் இல்லைங்களா? அதற்காக இந்த சாலை உண்மையாகவே பயன்படும். அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் இருந்து வேலூர், திருப்பத்தூர், வேலூர் போகிறது, சென்னை போகிறது, திருப்பதி போகிறது, அந்த மாதிரி பல ஊர்களுக்கு போகிறது முக்கியமான வழியாக இது இருக்கிறதுனால இது உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலை முக்கியமாக அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு சாலையாக தான் இது கண்டிப்பாக இருக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து பயன் தரும். அதில் வந்து நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஆனால் இந்த சாலை பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிக அதிக வேகத்தில் வண்டிகளை இயக்காதீங்க. பாதுகாப்பான முறையில் பயணம் செய்கிறது அவசியமாக இருக்குது. அதாவது பெரும்பாலும் விபத்துகள் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா கவனக்குறைவுனால தான் விபத்துகள் வந்து அதிகமாக நடக்குது. ஆக எந்த வழியில் நீங்கள் பயணிச்சிங்கனாலும் மிக கவனமாக, மிக எச்சரிக்கையோட சாலையில் வந்து பயணிங்க. இருசக்கர வண்டியில் போனீங்கன்னா தலைக்கவசம் கட்டாயம் அணிஞ்சிக்கிட்டு போங்க. காரில் போனீங்க அப்படின்னா சீட் பெல்ட்டு, அப்புறம் இதர என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் தெளிவாக செஞ்சுக்கிட்டு போங்க. வண்டிகளை ஓட்டி கொண்டு போகும்போது காரோ, இருசக்கர வண்டியோ, 4 சக்கர வண்டியோ, இல்லை பாரம் ஏற்றி சொல்லக்கூடிய பெரிய லாரியோ எதுவாக இருந்தாலும் வண்டி ஓட்டிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கைபேசி பேசிக்கிட்டு போகாதீங்க. ஏன்னா நான் சாலையில் அதிகமாக பயணிக்கிறதுனால நிறையா வந்து இப்போ இந்த மாதிரி பார்த்துருக்குறேன். அதாவது லாரிங்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிரைவருங்கெல்லாம் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுவாங்க. அதே பஸ்ஸும் எல்லா இடத்துலையும் இருக்குது. இருசக்கர வண்டிகளில் மட்டும்தான் பேசிட்டு போகிறாங்கன்னு கிடையாது. நிறைய வண்டிங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டும் போதே பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க. அதனால் விபத்துகள் வந்து நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சின்ன ஒரு கவனக்குறைவு தான் விபத்தை வந்து ஏற்படுத்தி விட்டு போயிடும். அது பெரிய பாதிப்புகளை வந்து நமக்கு உண்டாகிடும். ஆக சாலைகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எளிமையாக கடந்து செல்வதற்கு, அதனால் நீங்கள் சாலைகளை பயணிக்கும் போது மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பயணம் செய்யுங்க. நம்ம இப்போது சாமியாபுரம் கூட்ரோட்டில் இருக்கிறோம். அதாவது பாப்பிரெட்டிப்பட்டி போகக்கூடிய அந்த பிரிவு சாலை இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில் இருக்கிறோம். இந்த இடதுபுறம் தெரியுது பார்த்திங்களா, அந்த பாலத்தினுடைய திட்டு. இந்த கீழே போகிற அந்த ஆற்றின் குறுக்கே ஒரு நல்ல தரமான ஒரு பாலம் கட்டியிருக்கிறாங்க. அந்த பாலத்து மேலே
நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இதோ வந்துடுச்சு இந்த இடம். என்னடா போகுது? ஓ, டிவைடரா? ஆமாம். ஏன்னா சர்ருன்னு போயிடக்கூடாதுல்ல. இது பாப்பிரெட்டிப்பட்டி போகிற ஒரு பிரிவு சாலை. இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டிகள் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கு தகுந்த மாதிரி வழித்தடம் கொஞ்சம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சாலையை கடந்து செல்வதற்கு அந்த கோடு மாதிரி வெள்ளை கோடு போட்டிருக்காங்க. சாலையை நீங்கள் கடக்கும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையான வந்து கடக்கணும். ஏன் அப்படின்னா பெரிய இப்போ 4 வழிச்சாலை போட்டதுனால வண்டிங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு வேகமாகவே வந்து வண்டி இயக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து சாலையை கடக்கும் பொழுதும் மிகுந்த எச்சரிக்கையோடு கடங்க. நம்ம வண்டி இப்போது அந்த பள்ளிப்பட்டி அப்படின்ற இடத்துல வந்து நிறைவடையுது. இந்த பள்ளிப்பட்டியிலேருந்து வாணியம்பாடி வரைக்கும் ஏற்கனவே 4 வழி பாதை இருக்குது. இதோ வந்துடுச்சு அந்த பள்ளிப்பட்டி அப்படின்ற இடம். மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க.
மேலும் இது போன்ற பயனுள்ள எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.